மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த வகுப்பில் கம்பராமாயணம் சார்ந்து அதிலே பரதனுடைய படைச்சிறப்புகள் பற்றி கவனித்து வந்தோம். அதனை தொடர்ந்து அந்த அளப்பெரிய அக்ரோனி சேனைகளை கண்டதும் ராமனின் நண்பனாகிய குகனின் வெளிப்பாடுகள் எவ்வாறாக இருக்கின்றது. ஒரு இறைவனை தனது இராமபிரானை தனது இறைவன் போலும் தனது நண்பனாகவும் ஏற்றுக்கொண்ட குகன் அடுத்து அவனது சகோதரன் பரதன் தான் ராமன் காடாள்வதற்கு காரணமாக அமைந்தான் என எல்லோரும் போல் தவறாக எண்ணிக்கொள்கின்றான். ஆரம்பத்தில் அவனுடைய பரதனுடைய அக்ரோனி சேனைகளை கண்டதும் அக்ரோனி சேனைகளை கண்டதும் அவனது வெளிப்பாடும் அவ்வாறாகவே அமைகின்றது. ஆகவே அந்த அக்ரோனி சேனைகளை கண்டதும் குகனது உடலிலும் அவனது பேச்சு வார்த்தைகளிலும் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதனை தான் தொடர்ந்து வருகின்ற பாடல்களில் அவதானிக்க இருக்கின்றோம். அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை துப்புடை கடலின் நீர் சுமந்த துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது என்று எடுத்த சீற்றத்தான் அப்படை கங்கையை அடைந்த ஆயுடை துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலா இப்படை எடுத்தது என்று எடுத்த சீற்றத்தான். அதாவது பரதன் தனது நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் அனைத்து சேனைகளையும் அழைத்து கொண்டு ராமன் இருக்கும் இருப்பிடம் நோக்கி வருகின்ற போது அவன் வருகின்ற நோக்கம் அங்கே வந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை எதிரே இருந்து பார்க்கின்ற குகனுக்கு அது தெரியாது. வெளிப்படையாக பார்க்கின்ற போது அது இராமனோடு போர் புரிவதற்காகவே பரதன் வருகின்றான். ஏனெனில் பரதனுக்காகவே அந்த ஆட்சி உரிமையானது ராமனிடமிருந்து பறிக்கப்பட்டு அவனை காட்டிற்கு அனுப்புவதற்கு காரணமாக இருந்தது. அங்கே பரதனுடைய ஒப்புதல் இல்லாத போதிலும் கூட அந்த முடிவிற்கு பரதனின் மீது கொண்டுள்ள அன்புதான் காரணமாக இருக்கின்றது. கைகேயிக்கு பரதன் மீது கொண்ட அன்பே அந்த முடிவிற்கு காரணமாக இருப்பதால் அது பரதனது சூழ்ச்சியாகவும் இருக்கலாம் என்று குகன் எண்ணிக்கொள்ளுகின்றான். ஆகவேதான் அங்கே படையெடுத்து வந்த அந்த படைகளின் தோற்றத்தை அவதானித்த பின்னரும் குகனுக்கு அவன் மீது சந்தேகம் எழுகின்றது. அது மட்டுமன்றி அவன் மீது சொல்ல உண்ணா கோபமும் உண்டாகின்றது. அதன் வெளிப்பாடாகவே இங்கே அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது என்று எடுத்த சீற்றத்தால் அந்த படையானது கங்கையை அடைந்த வேளையில் துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை பவளமுடைய கடலில் இருந்து நீரை சுமந்து கொண்ட அந்த மேகத்தின் கருமைத்தன்மையானது எவ்வாறாக இருக்குமோ, ஒரு கடலில் இருந்து நீரை சுமந்த மேகமானது அடுத்து அதை மழையாக பொழியும்.
அதே போலவே பவளமுடைய கடலில் இருந்து நீரை சுமந்த மேகம் போல கரிய தன்மை கொண்ட அந்த தன்மையானது ராமனின் உடல் தோற்றத்திற்கு கூறப்படுகின்றது. அந்த கருமை கொண்ட மேகத்தை போன்ற அண்ணலாகிய ராமபிரானோடு உடற்றவே போர் புரியவே கொலாம் கருதியே இப்படை எடுத்தது இந்த படையானது வந்திருக்கின்றது. எந்த படை? பரதனுடைய படையானது வந்திருக்கின்றது என்று எடுத்த சீற்றத்தான் கோபம் கொள்ளுகின்றான் குகன். குகன் கோபமுடையவன் ஆகின்றான். ஆகவே இதற்கான பொருள் பற்றி பார்க்கின்ற போது அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை பரதனின் படையானது கங்கையை அடைந்த ஆயிடை கங்கையின் வடகரையை அடைந்த ஆயிடை அடைந்த வேளையில் ஆயிடை என்பது அந்த வேளையில் துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை துப்புடை என்று சொல்லப்படுவது பவளமுடைய கடலின் நீர் சுமந்த மேகத்தை என்பது நீரை சுமந்து நீரை முகந்து கருவுற்ற மோகத்தை அல்லது கருமை நிறம் கொண்ட கருமையடைந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம். மேகத்தை போன்ற மேனியை உடைய அண்ணலோடு என்பது இங்கே இராமபிரானோடு உடற்றவே கொலாம் போர் செய்ய கருதியே போர் செய்ய கருதியே இப்படை எடுத்தது என்று எடுத்த சீற்றத்தான். இப்படை என்று சொல்லப்படுவது இந்த பரதனுடைய படை, இந்த பரத சேனை. எடுத்தது என்றது வந்தது. ஏன எடுத்த சீற்றத்தான் என்பது இங்கே மிகுந்த கோபமுடையவனானான். ஆகவே மாணவர்களே, இந்த பாடலில் இருந்து குகன் வெளிப்படுத்துகின்ற ஆரம்பகட்ட கோப நிலையானது வெளிப்பட்டிருக்கின்றது. அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை என்று சொல்லப்படுவது பரதனின் படையானது கங்கையின் வடகரையை அடைந்த வேளையிலே துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை பவளமுடைய கடலின் நீரை முகர்ந்து அடுத்து அது மழையாக பொழிவதற்காக கருவுற்றிருக்கும் ஒரு மேகம். அந்த கருவுற்ற கருமை நிறம் கொண்ட மேகத்தை போன்ற மேனியை உடைய அண்ணலோடு என்று சொல்லப்படுவது ராமபிரானோடு உடற்றவே கொலாம் போர் செய்ய கருதியே இப்படை எடுத்தது இந்த பரத சேனையானது இங்கே வந்திருக்கின்றது என்று எடுத்த சீற்றத்தான் மிகுந்த கோபமுடையவனானான். யார்? வேட்டுவதலைவன் குகன். இப்பாடலுக்குரிய பொருளை ஒரே திரையில் அவதானிக்கின்ற போது
பரதனின் படையானது வருதலை கண்ட குகன் இந்த படையானது கங்கையின் வடகரை அடைய காரணம் வடகரை வந்த காரணம் பவளமுடைய கடலில் இருந்து நீரை முகந்து கருவுற்ற மேகத்தை போன்ற மேனி அழகனாகிய இராமபிரானோடு போர் புரியவே ஆகும். போர் புரிய கருதியே ஆகும். என்ற மிகுந்த கோபமுடையவனானான். இவ்வாறாக இப்பாடலின் பொருளானது அமைகின்றது. இதனை தொடர்ந்து இந்த பாடலில் இருந்து நாம் அவதானிக்கக்கூடிய வினாக்களாக இராமபிரானின் அழகு நலன் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இங்கே அடிச்சிறப்பானது கையாளப்பட்டுள்ளது. உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. குகனின் சீற்றமானது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே தொடர்ந்து இந்த பாடலில் அவதானிக்கக்கூடிய வினாக்கள் பற்றி நோக்குகின்ற போது இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு இங்கே கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பாக உவமை அணியானது கையாளப்பட்டுள்ளது. இங்கே துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு என்கின்ற பாடல் வரியினூடாக இங்கே உவமை அணியானது கையாளப்பட்டுள்ளது என்பதனை அவதானிக்க முடிகின்றது. ஆகவே பவளமுடைய கடலில் நீரை சுமந்து அல்லது நீரை முகந்து கருமை அடைந்த அல்லது கருவுற்ற மேகத்தை போன்ற மேனியை உடையவன் ராமன். இராமபிரானது உடல் மேனி வர்ணமானது எவ்வாறாக இருக்கும் என்பதனை இங்கே துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே உவமை அணியானது கையாளப்பட்டுள்ளமை திட்ட தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. துப்புடை கடலின் நீர் சுமந்த
மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு இந்த பாடல் வரியானது இங்கே கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை எடுத்துரைப்பதற்கான சிறந்த பாடல் வரியாக இங்கே அமைகின்றது. பவளமுடைய கடலில் நீரை முகந்து கருவுற்ற மேகத்தை போன்ற மேனியை உடையவன் இராமன். இங்கே இராமனை பற்றி சிறப்பிக்கின்ற போதுதான் பவளமுடைய கடலின் நீரை முகந்து என்கின்ற கருத்து வருகின்றது. ஆகவே இங்கே கையாளப்பட்டுள்ள உபமானம் மற்றும் உவமேயம் பொதுத்தன்மை ஆகியவை தொடர்பாக அவதானித்தல் அவசியம். உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உவமானம் என்று சொல்லப்படுவது தெரிந்த பொருள், உவமேயம் என்று சொல்லப்படுவது தெரியாத பொருள், பொதுத்தன்மை என்று சொல்லப்படுவது இரண்டையும் ஒன்றிணைக்கும் பொதுவான ஒரு காரணி. உவமானமாக இங்கே பவளமுடைய கடலில் இருந்து நீரை சுமந்து கருவுற்ற மேகம். ஆகவே இங்கே கருவுற்ற மேகம் என்று சொல்வது சிறப்பு. கருவுற்ற அல்லது கருமை நிற மேகம். உவமேயமாக இராமபிரானின் மேனி, இராமபிரானி திருமேனி, பொதுத்தன்மையாக கருமை நிறம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இப்பாடலில் எதிர்பார்க்கத்தக்க பிரதான வினாவாக இங்கே கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு அவதானிக்கப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக இராமபிரானின் சிறப்புகள் எடுத்துரைக்கப்படுமாறு என்று நோக்குகின்ற போதிலும் கூட அதற்கு இதே பாடல் வரி வரப்போகின்றது. இங்கேதான் ராமனின் சிறப்பும் கூறப்பட்டுள்ளது. அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொளா இப்படை எடுத்தது என எடுத்த சீற்றத்தான் என்று இங்கே குகனுடைய கோபமானது வெளிப்படும் பாடலானது கவனிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து குகனெனும் பெயரிய கூற்றின் ஆற்றலான் தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான் நகை மிக கண்கள் தீனார நாசியில் புகையுற குனிப்புறும் புருவ போர்விலான். முதற்கட்டத்திலே இதற்கு முதல் அமைந்த பாடலிலே அந்த படைகளை கண்டதும் குகனினுடைய வார்த்தை வெளிப்பாடு, இந்த படைகள் வந்ததன் நோக்கம் என்ன என தெளிந்து கொள்கின்றான். அதனை தொடர்ந்து அந்த தெளிவினை தொடர்ந்து குகன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், பரதன் போலவே குகனும் வீரத்தில் சளைத்தவன் அல்ல, சிறந்த வில்லாளி.
ஒரு வேட்டுவ தலைவனாக குகன் விளங்குகின்றான். அவன் வீரத்தில் சளைத்தவன் அல்ல. ஆகவே ஏற்கனவே விழித்து வியந்து கூறப்பட்ட பரதனின் அக்ரோனி சேனைகளை கண்டு ஒரு வேட்டுவ தலைவனாகிய குகன் தனது வீரத்தின் முன்னே அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய வீரத்தை அவன் அதிகமாக நம்பினான். அந்த படைகளை ஓர் துகள் போல் நோக்குகின்றான். குகன் என பெயரிய கூற்றின் ஆற்றலான் தொகைமுரண் சேனையை துகளின் நோக்குவான். நகைமிக கண்கள் தீனார நாசியில் புகையுற குனிப்புறும் புருவ போர்விலான். குகன் என்ற பெயரையுடைய யமன் போன்ற ஆற்றலை கொண்ட குகனானவன் தொகைமுரண் சேனையை துகளின் நோக்குவான். இந்த அளவுக்கு அதிகமான அக்ரோனி சேனைகளை கூட அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த துகள் புழுதி படிவினை கொண்டே அவன் அந்த சேனைகளை கணக்கிடுகின்றான். நகைமிக கண்கள் தீனார, நகைமிக ஏளன சிரிப்பானது அதிகரிக்க அல்லது மிகுதியடைய, கண்கள் தீனார அவனுடைய கண்களில் இருந்து கோபத்தின் வெளிப்பாடாக நெருப்பானது கக்குகின்றது, அனல் வெளிப்படுகின்றது. நாசியில் புகையுற, மூக்கில் இருந்து புகையானது வெளிப்படுகின்றது அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக. இவை அனைத்தும் குகனானவன் பரதனின் சேனையை கண்டு எந்த அளவிற்கு அவன் கோபமடைந்தான், சீற்றத்திற்குள்ளானான் என்பதனை விளக்குகின்ற வரிகளாக அமைகின்றன. புகையுற குனிப்புறும் புருவ போர்விலான், வளைந்த புருவங்களை உடையவனாக அதை போர் வில் போன்று அங்கே உருவகிக்கப்படுகின்றது. கோபத்தின் வெளிப்பாடாக அவனது புருவங்கள் மேல் நோக்கி வளைந்து குனிந்து காணப்படுகின்ற போது அது ஒரு வில் போல் காட்சி அளிக்கின்றது. ஆகவே அவனுடைய அந்த குனிப்புறும் புருவமானது போர் வில்லுக்கு கூறப்படுகின்றது, உருவகிக்கப்படுகின்றது. ஆகவே பாடலுக்குரிய பொருள் பற்றி நோக்குகின்ற போது குகன் என, குகன் என்ற பெயரிய பெயரையுடைய கூற்றின் ஆற்றலான் யமனை போன்ற வலிமையை உடையவன். தொகைமுரண் சேனையை அளவுக்கு அதிகமான பெரும் சேனையை புழுதியினூடாக
நோக்கினான். நகைமிக கண்கள் தீனார நாசியில். நகைமிக ஏளன சிரிப்பு. அதிகரிக்க. கண்கள் தீனார. இருந்து. அனல் வெளிப்பட. நாசியில் மூக்கிலிருந்து புகை வெளிப்பட. குனிப்புறும் புருவ போர்விலான். மேல் நோக்கி வளைந்த புருவத்துடன் புருவமாகிய வில்லை உடையவனானான். குகன் என பெயரிய கூற்றின் ஆற்றலான். குகன் என்ற பெயரையுடைய யமனை போன்ற வலிமையை உடையவன். தொகைமுரண் சேனையை துகளின் நோக்குவான். அளவுக்கு அதிகமான பெரும் சேனையை புழுதியினூடாக நோக்கினான். நகைமிக கண்கள் தீனார. ஏளன சிரிப்பானது அதிகரிக்க. கண்களிலிருந்து அனல் வெளிவர. நாசியில் புகையுற. மூக்கிலிருந்து கோபத்தின் வெளிப்பாடாக புகையானது வெளிவர. குனிப்புறும் புருவ போர்விலான். மேல் நோக்கி வளைந்த புருவமாகிய வில்லை உடையவனானான். யார் இங்கே கூறப்படுகின்ற குகன் எனும் பெயரிய கூற்றின் ஆற்றலான்? குகன். குகன் என்ற பெயரையுடைய யமனை போன்ற வலிமையுடையவன். பரதனின் பெரும் சேனையை புழுதியினூடாக நோக்கினான். அச்சேனைகளை கண்டதும் ஏளன சிரிப்பு அதிகரிக்க. கண்களில் இருந்து அனல் வெளிப்பட. நாசியிலிருந்து புகை வர. மேல் நோக்கி வளைந்த புருவமாகிய போர்வில்லை உடையவனானான்.
இங்கே பாடலுக்குரிய பொருளாக குகன் என்ற பெயரை உடைய யமனை போன்ற வலிமையை உடையவன் பரதனின் பெரும் சேனையை புழுதியினூடாக நோக்கினான். ஏளன சிரிப்பானது அதிகரிக்க, கண்களில் இருந்து அனல் வெளிவர, நாசியில் இருந்து புகை வெளிப்பட, மேல் நோக்கி வளைந்த புருவமாகிய போர்வில்லை உடையவன் ஆனான். இங்கே ஏளன சிரிப்பு அதிகரிக்க என்பதிலிருந்து புருவ போர்வில்லை உடையவனானான் எனும் வரி வரைக்கும் இங்கே குகனுடைய கோபமானது அவன் உடல் ரீதியாக வெளிப்படுகின்றது. தொடர்ந்து இப்பாடலில் அவதானிக்கக்கூடிய வினாக்கள் பற்றி அடுத்த வகுப்பில் அவதானிப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.